ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்துட்டு விப்ரோவில் நிறைய ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டீட்டெயில்ஸ் பார்த்தோம். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ விப்ரோவில் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்குது, ஸோ அந்த வில்ப்பு, எஸ்ஐஎம், அதுக்கப்புறம் வந்து எலைட்டு, ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துருந்தோம். ஸோ அதில் வந்து ஒன் ஆஃப் தி கண்டினியூஸ் வீடியோ தான் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ விப்ரோ எஸ்ஐஎம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், அந்த ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ அந்த ப்ரோக்ராமை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது யார் எலிஜிபிலிட்டி, ஸோ எப்படி அப்ளை பண்ணலாங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவை ரெண்டு பார்ட்டாக வந்து வீடியோ பார்க்க போகிறோம். தென் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு நம்ம சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன். தென் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் இருந்தாலுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸையும் புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அந்த 1-to-1 ஸ்லாட்ஸில் உங்களுக்கு டவுட்ஸ் கொரிஸ் எல்லாத்தையும் வந்து கண்டிப்பாக கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். தென் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, ஸோ விப்ரோவில் வந்துட்டு அந்த எஸ்ஐஎம்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, அந்த ப்ரோக்ராம் வந்து யாருக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ டிப்ளமோ முடிச்சிருக்க கிராஜுவேட் பீப்புள்ஸ்க்காக தான் மட்டும்தான் அந்த எஸ்ஐஎம் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ப்ரோக்ராமில் வந்து என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிவ் விங்ஸ் டு யுவர் ஆம்பிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, விப்ரோ எஸ்ஐஎம் இந்த எஸ்ஐஎம்ங்கிறதுக்கு ஒரு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் ஃபார் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் இந்த ஸ்கூல் ஃபார் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா யாருக்கு எலிஜிபிள் இந்த எஸ்ஐஎம் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்ஐஎம் ப்ரோக்ராம் கிடையாது, இந்த எஸ்ஐஎம் ஜாப் இது யாருக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ ஹோல்டர்ஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, இசி, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் ஃப்ரம் 2023 to 2024 and 2025 பேட்சஸ் ஆர் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. அது யாருன்னு தெளிவாக பார்த்துக்கோங்க. டிப்ளமோ ஹோல்டர்ஸ் 10th முடிச்சுட்டு டிப்ளமோ 3 வருஷம் 2 வருஷம் பண்ணியிருப்பாங்க. டிப்ளமோ பற்றி எனக்கு பெருசாக தெரியல. அதனால் அந்த டிப்ளமோ முடிச்சிருக்க பீப்புள்ஸ் வந்துட்டு அடுத்து டேரெக்டாக இன்ஜினியரிங் தான் பண்ண நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டிப்ளமோ முடிச்சிருக்க பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு 2023 முடிச்சிருந்தாலும் ஓகே, 2024 முடிச்சிருந்தாலும் ஓகே, 2025 முடிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன ஸ்ட்ரீம் எந்த லைனில் முடிச்சிருந்தா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ ஹோல்டர்ஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஐடி அண்ட் இசி அண்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெலிகம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அது 2023 பேட்ச் பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ், 2024 பேட்ச் பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட், 2025 பேட்ச் பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. தென் வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரூ திஸ் எக்ஸ்க்ளூசிவ் ரெக்கமெண்ட் ப்ரோக்ராம் யூ கேன் அப்கிரேட் த டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, இசி, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் சிஸ்டம், பிடெக் டிகிரி இன் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. நாட் ஒன்லி வில் பி கெட்டிங் an opportunity to post your degree IOE ranked institute Emerson University fully sponsored by the Wipro. You will be able to get an head started in your career joining as a full time அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு இப்போ டிப்ளமோ முடிச்சுட்டு உள்ளே வரீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரோக்ராம் மூலிமா உங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் டிகிரியும் அங்கேயே படிக்க வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து சொல்ல வராங்க. அது வந்து நல்ல ஒரு பெரிய யூனிவர்சிட்டி, நல்ல ஒரு பெரிய காலேஜ்லேயே உங்களை வந்து படிக்க வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரோக்ராமை நீங்கள் வந்து என்ரோல் பண்ணீங்க, இதுக்கு வந்து ஃபீஸ்லாம் கிடையாது, எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. இது ஃபுல்லி அவங்க உங்களை இன்டர்வியூ பண்ணி இன்டர்வியூ முடிச்சு இன்டர்வியூவில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா சம்பளத்தோடு உங்களுக்கு வேலை ப்ளஸ் படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, யார் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இல்லையா, அந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாஸில் வந்து என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ குவாலிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அந்த குவாலிஃபிகேஷனில் யாரெல்லாம் குவாலிஃபைட் ஆகிற பீப்புள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இதெல்லாமே தெளிவாக பார்த்துக்கோங்க. டிப்ளமோ கிராஜுவேட்ஸ் பீப்புள்ஸ் மட்டும்தான். ஸோ டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், டிப்ளமோ இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ், டிப்ளமோ இன் டெலிகம்யூனிகேஷன், டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் உள்ள பீப்புள்ஸ் மட்டும் தான் இந்த இந்த எஸ்ஐஎம் ப்ரோக்ராமுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த ஜாப்க்கு. தென் இயர் ஆஃப் கிராஜுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நமக்கு வந்துட்டு 2023, 2024, 2025 இந்த 3 செட் ஆஃப் பேட்ச் பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான் வந்துட்டு எலிஜிபிள் கொடுத்துருக்காங்க. இந்த இயர் ஆஃப் கிராஜுவேஷன் பீப்புள்ஸ், இந்த 3 செட் ஆஃப் பேட்ச் பீப்புள்ஸ் மட்டும் பாஸ்ட் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் இந்த ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. தென் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 10th பாஸ் பண்ணியிருக்கணும். கண்டிப்பாக 12th முடிச்சுட்டு போனாலும் சரி. இப்போ வந்துட்டு நிறைய பீப்புள் 10th முடிச்சுட்டு தான் வந்து டிப்ளமோ போவாங்க, அப்படி இல்லைனா 12th முடிச்சுட்டு டிப்ளமோ போவாங்க. அப்படி இருக்க பீப்புள்ஸ்க்கு வந்து 10th முடிச்சிருந்தாலும் சரி, 12th முடிச்சிருந்தாலும் ஓகே, கண்டிப்பாக நீங்கள் அதை பாஸ் பண்ணியிருக்கணும். தென் 50% இன் டிப்ளமோ, இந்த டிப்ளமோ டிகிரி முடிக்கிறீங்க இல்லையா, அந்த டிப்ளமோ டிகிரியில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 50% இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க.
தென் அதுக்கப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுவர் ஃபியூச்சர் வித் எஸ்ஐஎம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெசிக்னேஷன் உங்களுக்கு என்ன மாதிரி டெசிக்னேஷன் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்காலர் ட்ரெயினி எஸ்ஐஎம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் காம்பன்சேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி எவ்வளோ கொடுப்பாங்கன்னா ஸோ ஃபஸ்ட் இயர் ஸ்டைஃபன் வந்து உங்களுக்கு 12,400 rupees கொடுப்பாங்க. தென் பார்த்தீங்கன்னா செகண்ட் இயர் ஸ்டைஃபன் வந்து உங்களுக்கு 15,488 per month கொடுப்பாங்க. இது வந்து வருஷத்துக்கு கிடையாது, per month மாதம் உங்களுக்கு சம்பளம் இவ்வளோ கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. தென் தேர்ட் இயர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 17,553 கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க per monthக்கு. தென் ஃபோர்த் இயர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 19,618 rupees per monthக்கு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. தென் வேறு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் அண்ட் இன்சூரன்ஸ் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. இந்த மெடிக்கல் அண்ட் இன்சூரன்ஸ் பெனிஃபிட்ஸில் என்னென்ன கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் கொடுத்துருக்காங்க, மெடிக்கல் இன்சூரன்ஸ் கொடுத்துருக்காங்க, குரூப் பர்சனல் ஆக்சிடென்ட் கவர் இது வந்து 12 லட்சத்துக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. குரூப் லைஃப் இன்சூரன்ஸ் கவர் பார்த்தீங்கன்னா 14 லட்சத்துக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. பேரண்டல் இன்சூரன்ஸ் நம்ம பேரண்ட்ஸ்க்கு இன்சூரன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் இருக்குது, பென்ஷன்ஸுமே இருக்குது, இது வந்து ஆப்ஷனல் தான். தென் சர்வைவேர் பெனிஃபிட்ஸ் இருக்குது. தென் அதுக்கப்புறம் லோன்ஸ்லாம் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டட் ஃப்ரீ லோன் ஃபார் 20,000 ஃபார் ஹவுசிங், தென் டெபாசிட் பர்ச்சேஸ் ஆஃப் 2-wheeler, இன்ட்ரெஸ்டட் ஃப்ரீ வெஹிக்கல் லோன், கான்டிகன்சி லோன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து 2-wheelersக்கு ஹவுஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து லோன் இவங்களே வந்து ஏற்பாடு பண்ணி தராங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. வந்து ஸோ இந்த விப்ரோ எஸ்ஐஎம் ப்ரோக்ராம் வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ யாராவது டிப்ளமோ முடிச்சுட்டு ஸோ அவங்க வந்து வேலை தேடிட்டு இருக்காங்க, இல்லை அவங்களுக்கு எந்த மாதிரி உள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட யாராவது டிப்ளமோ முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் இதுலேருந்து அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகி அதில் கண்டிப்பாக அவங்க அப்ளை பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் என்னென்ன க்ரைட்டீரியாஸ் கேட்டிருக்காங்க, என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குன்னு கண்டிப்பாக நான் ஆல்ரெடி டீட்டெயில் தான் சொல்லியிருக்கேன். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கப்புறம் சம் இம்பார்ட்டன்ட் க்ரைட்டீரியாஸில் என்னங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ட் 2 கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து மேக் பண்ணி மென்ஷன் பண்ணுறேன். ஸோ தென் அந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் மறக்காம பார்த்தனா மட்டும்தான் எண்ட் ஆஃப் தி வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கிளாரிட்டி ஆஃப் ஐடியாஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷராக ஜாப் தேடி இருக்க பீப்புள்ஸ்க்கு நிறையவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி விப்ரோவில் நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் யாருக்கும் பெருசாக தெரியறதில்லை, அதை தான் வந்து வீடியோவை நான் மேக் பண்ணி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன். தென் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.